எப்படி தூங்கும் போது எப்படி மறக்காம இருக்கிறது? தூக்கம் போயிடும் போது அவனோட அல்லாட்ட இருக்கும். ஆனா வந்து அது நமக்கு தெரியாம தானே தூங்குறோம். அது தெரிஞ்சுக்கிற நிலை வருமா அப்படின்னு எனக்கும் டவுட் இருந்துச்சு. வரும், கண்டிப்பா வரும். ஆனா ஒரு நாள் 2 நாள் 1 மாசையில வராது. ஆனா தொடராக என்ன செய்யணும்டா அதை சொல்லி தந்த முறைப்படிக்கு பயிற்சி செய்யப்படும். ஒரு பாட்டுல ஒஸ்தாது சொல்றாங்க, இறந்து பிறக்காமல் இசைந்து வராதுங்க. இறந்து பிறக்காமல் இசைந்து வராதாம். அப்ப இறந்து பிறக்கிறத்தில ஒரு விஷயம் ஒன்று நமக்கு இசைவா வருகிறது என்று அந்த பாட்டுல சொல்றாங்க இல்லையா? இறந்து பிறக்கிறத்தில என்ன நடக்குதான் ஒரு விஷயம் ஒன்று நமக்கு இசைவா வருது. இசைவாண்டா நமக்கு அந்த சாதகமா வருது, இல்லாட்டி நமக்கு அந்த விஷயம் அமையுது என்ற அந்த அர்த்தம் தான் அந்த இசைந்து வருகிறது என்று சொல்ற விஷயத்துக்குரிய அர்த்தம் இல்லையா? இந்த இறந்து பிறக்காமல் இசைந்து வராது என்கிற பாட்டை வச்சு பார்க்கிற பொழுது, இரவையில உறக்கத்தின் போது தூங்குறோம், நித்திர கொள்றோம் என்று சொல்றதுக்குரிய ஐனுக்கு அர்த்தம் என்னன்னா, நாம் என்ன செய்யறோம்? மரணிக்கிறோம். வேதம் சொல்லுதோ, இரவையில உறங்குற பொழுதும் மரணிக்கிற பொழுதும் நாங்கள் தான் உங்களை கைப்பற்றுகிறோம். இன்னொரு விஷயம் ஒன்று, அந்த உறக்கம் என்கிறது சிறுமூச்சு. இயற்கையா வாரது என்ன? பெரிய மூச்சு. இயற்கையா வாரது பெரிய மூச்சண்டா அது மரணிக்கே போறது. இது என்ன சிறு மூச்சண்டா என்ன அர்த்தம்டா, அந்த மரணம்ங்கிறத கொஞ்ச நேரம் அனுபவிச்சு பார்க்கறது. அப்படின்னா இரவையில நாம ஒரு 12 மணிக்கு உறக்கத்துக்கு போறோம்டா, அந்த உறக்கத்துக்கு போன நேரத்தில் இருந்து காலையில நாம எழும்புற அந்த நேரம் வரைக்கும் உறங்கி கிடக்கமா மரணிச்சு இருக்கமா என்று கேட்டா இப்ப என்ன சொல்ற? இன்னைக்கு உறங்கிதான் கிடக்கும். சிறுமூச்சண்டு சொன்னா உறக்கம் சிறுமூச்சண்டு சொன்னா மரணிச்சுக்கிட்டோம். அப்ப நாம அதைத்தான் இப்ப என்ன செய்யறோம்? உறக்கம் என்று நினைக்கும். மரணிச்சா அப்படித்தான் இருக்கும். ஆனா நாம அதம் அப்படி மரணிச்சா அப்படித்தான் இருக்கும் என்று புரிஞ்சிக்கிற நிலையில இப்ப இல்லை. ஏன்? காலையில எழும்புறதால நாம மரணிக்கல. ஆனா இரவு உறங்கின நேரத்திலிருந்து காலையில எழும்புற நேரம் வரைக்கும் நாம எங்க இருக்கோம் என்று சரியா, எப்படி இருக்கோம் என்று சரியா, உடலோட இருக்கமாண்டு சரியா, நம்முட உள்ளம் இருக்காண்டு சரியா, ஏதாவது ஒரு விஷயமாவது நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சா அந்த நேரத்துல? தெரிகிற நிலையில இருந்தோமா? இல்ல. அப்ப ஐனைக்கு இருந்தமா இல்லையா? அந்த அந்த இருந்தோம்ங்கிறது அறிவு ரீதியாகத்தான் நாம விளங்கிக் கொள்றமே அல்லாமல், ஆனா நம்மளோட இயல்பா உறக்கம் என்ற நிலையில வச்சு நம்மள பார்க்கக்கூட நாம இல்லை. அப்படி என்ன ஐனுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? மரணிச்சிருக்கோம், இறந்து போயிட்டோம், இல்லாம இல்லையா? அப்ப சிறு உறக்கம் சிறு மௌத். அப்ப பெரிய மௌத்து என்ன? அந்த உறக்கத்துக்கு போன அதே மாதிரி அவனிடத்துல எல்லா நேரமும் இருக்கிறது. அந்த நிலையில ஏக காலத்துல போய் அப்படியே இருந்துட்டாரண்டா பெரிய மௌத்து.
இப்ப அவர் பெரிய மூத்தன் எப்ப தெரியும் அவருக்கு? தெரிய வருமா? தெரிய வரும். எப்படி தெரிய வரும்? வராது. இப்ப உதாரணத்துக்கு நாம எப்பவுமே இரவையில உறங்கிட்டோம். அப்படி உறங்கின நாம காலையில எழும்பல்லேன்னு வைப்போம். எழும்பினாத்தானே நான் அனிஷ் பாத்திமாங்கிறதும், நான் துபாயில இருக்கணுங்கிறதும், நான் தெரிய வராது. ஏகமாக அப்படியே இருப்பாரு. இப்ப இருந்துகிட்டு சொல்றோம். நாம இருக்கிறது நம்ம உணர்ந்துட்டோமா? உணரலையே. அப்படி உணர்றேண்டா அந்த உணர்ற நிலை நமக்கு இசைந்து மாறேண்டா, இசைவா அமைகிறேண்டா. வேகமா நான் இருக்கணுங்கிற நிலை இருக்கண்டு தெரியும் அறிவு ரீதியா. அதை உணர்ந்தவக அந்த வழியால போய் அந்த நிலையில இருந்தவக என்ன செய்யறாக? தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமாயிருக்கி தூயோன் துணை இருக்கி நம்பி உள்ள தூய்மையோட செயற்படு தம்பி என்று சொல்லிக்கால இல்லையா? நிந்திக்குள் அவ்வாமா நித்திரையை நீக்கிவிட்டு நிம்மதியை தரும் என்று சொல்லிக்கால இல்லையா? ஆனா நாம இப்ப அதையெல்லாம் அறிவு ரீதியாக அறிஞ்சிருக்கமே அல்லாமல், அறிவு ரீதியாக சொல்லி கேட்டு நம்பியிருக்குமே அல்லாமல், அனுபவ ரீதியாக நாம ஏகமாக வியாபக நிலையில நான் இருக்கேன் என்று அந்த நிலை, அந்த அமைஞ்சிருக்கிற அந்த நிலையை அறிஞ்சிட்டோமா? அனுபவத்துல பெற்றுக்கொண்டோமா? இல்ல. இப்ப அனுபவத்துல பெற்றுக்கொள்றேன்டா. இந்த சிறு மௌத்தண்டு இப்ப நாம காட்டின இந்த உறக்கத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? இந்த உறக்கத்தை, இந்த நீக்கத்தை, இந்த நித்திரையை நீக்க வேண்டியிருக்கு. இதை ஏகமா காணணும். ஏகமா காணணும். இந்த ஏகமா நீங்க காண்றீங்களா? இல்ல, காணலையா? இப்ப என்னோட செல்லக்குள்ள நீங்க கண்டுகிட்டு செல்றீங்களா, கற்பனை பண்ணிக்கிட்டு செல்றீங்களா? ஆழ்ந்த உறக்க நிலையே உங்களோட உள்ளத்தால நீங்க நினைச்சு பாக்குறீங்க தானே? நினைச்சு பாக்குறீங்க. அப்படி நினைச்சு பார்க்க கூட உங்களோட உள்ளம் அந்த ஏக வியாபக நிலைய காணுதா, காணலையா? காணுதுவா? கண்டுகிட்டு தானே. இப்ப அப்படி என்றா ஏக வியாபகமாக நான் அந்த நிலையில இருக்கேன் என்று சொல்லி இப்ப நமக்கு ஒரு நம்பிக்கையைத்தான் இன்னைக்கு ஊட்டப்படுது. ஒரு நம்பிக்கை தான் இப்ப நமக்கு தரப்படுது. அல்லாமல் ஏக வியாபகமா நான் இருக்கேன் என்று சொல்லி அனுபவத்தில பெற்றுக்கொள்ற, அனுபவத்தில உணர்ற நிலை நாமே இல்லை. நுட்பமா கிடைக்கும். நான் சொல்லி ஒஸ்தாது சொல்லி இன்னைக்கு நம்புறோம். நாம ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கைக்கு சரியான அறிவு ரீதியான ஆதாரமும் இருக்கு. என்ன? நான் இருந்திருக்கேன், நான் இன்னும் மறக்கல. காலையில எழும்பின உடனே நான் யாரு, எவர், என்ற பேரு, ஊரு, இந்த குடும்பம், நான் எங்க இருக்கேன், எல்லா விவரமும் ஞாபகம் வந்துச்சா இல்லையா? அப்ப ஞாபகம் வந்துச்சேன்டா இரவு உறக்கத்தின் போது நான் அந்த ஞாபகம் இழக்கப்படலை, அந்த நினைவுகள் எல்லாம் அழிக்கப்படலை. அப்ப அதை உணர்ந்த நான் இருந்திருக்கேன் இல்லையா? இப்ப நான் அனிஷ் பாத்திமா என்று உணர்ந்த ஒரு ஆள் இருக்கா இல்லையா? இரவு உறக்கத்தின் போது அப்படி உணர்ந்தவர் இல்லாமனரா? அந்த நினைவு இல்லாம ஆயிச்சா? அப்படி இல்லாம அந்த உணர்ந்த நிலம் மறந்திருந்தா விடிகிற எழும்புற நேரத்துல, காலையில எழும்புற நேரத்துல என்னுடைய பேரு அனிஷ் பாத்திமா தான், நான் இந்த நாட்டில் இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன், எனக்கு இப்படி இப்படி குடும்பம் இருக்கு, என்ற வீடு இதுதான், இதெல்லாம் ஞாபகம் வருமா? அப்ப எல்லாம் ஞாபகம் வருகுதுண்டா இரவு உறக்கத்தின் போது
உடல் மறந்திச்சே அல்லாமல், உடல் மறக்கப்பட்டிச்சே அல்லாமல் நினைவும் அதை உணர்ந்திருந்த நிலையும் என்ன செய்யப்படல, மறக்கப்படல இல்லையா? அதிகாலையில எழும்பின உடனே நமக்கு உணங்குது, எழும்பாட்டி எழும்பல, அப்ப மறக்கப்படாம அந்த நிலை அப்படியே இருக்குமா இல்லையா? அப்ப மறுவா அவர் என்ன செய்வாங்க, மறுமையில ஒழுப்புவான். ஒழுப்பி அங்க மறக்கப்படாம இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அங்க எல்லாம் இருக்கா இல்லையா? ஏதாவது ஒன்று அதுல மறந்திருக்குமா? மறந்திருக்காது. ஏன் மறந்திருக்காது? அதை யாரு வச்சிருக்காங்க? எல்லாத்தையும் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு எத்தனை மலக்கு கொடுக்கலாம்? வலது சைடுல ஒரு மலக்கு, வலது சைடுல இருக்கிற மலக்கு என்ன தேடுகிறாரு? இடது சைடுல இருக்கிற மலக்கு தீமை. அவங்க மறக்கக்கூடிய ஆக்களா? அப்படின்னா இப்ப நீங்க செய்யற நன்மையும் நீங்க செய்யற தீமையும் அந்த மலக்குகள் என்கிற நிலையில போய் இந்த எழுதப்படுகிறது என்கிறதுக்கு அர்த்தம் என்னடா, அந்த பதிஞ்சிருக்கின்ற அர்த்தம். நாம ஒரு கெட்ட வேலையை செஞ்சிட்டோம் வைப்போமே, அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்தப்படுறது, நினைவுக்கு வருதா இல்லையா? ஒரு நல்ல வேலையை செஞ்சிட்டோம் பண்ணுவோமே, அடிக்கடி நமக்கு நினைவுக்கு வருது, நினைவுபடுத்தப்படுதா இல்லையா? அப்படி நினைவுபடுத்தப்படக்குள்ள நினைவுல வந்து ஒருக்கா நாம என்ன செய்யறோம், அதை பார்த்து போட்டு விடுறோம். அப்படி விட்ட உடனே அந்த நினைவுபடுத்தப்பட்ட அந்த பதிவு, அந்த விஷயம் விட்ட உடனே அழிஞ்சிட்டு அர்த்தமா இருக்கா? அப்ப வானவர், அப்ப நமக்கு நன்மை எழுதின வானவர்கள் இன்னும் அழிக்கல. அப்ப நாம செய்யற தீமையை எழுதின வானவர்களும் என்ன செய்யல, அழியுமா? அழிப்பாளா? மறதி இருக்கா அவளுக்கு? அவர்களுக்கு நினைவுபடுத்தி வச்சுக்கிற தன்மை மட்டும்தானே இருக்கு. அப்ப அவங்க நாம மறந்தாலும் அவகை அத்தனை நினைவுபடுத்தி வச்சிருக்கிறதுல எது எது பாவம் என்று சொல்லி நாம கண்டோமோ அதையெல்லாம் நமக்கு அடிக்கடி நினைவூட்டி காட்டுறாளா இல்லையா? காட்டுறாவா? அதே மாதிரி எது நன்மை எல்லாம் கண்டோமோ அதைகளையும் அவங்க நினைவூட்டி காட்டுறாளா இல்லையா? இப்படி நினைவூட்டி காட்டின இந்த நினைவுகள் எல்லாம் உள்ளத்தில பதிவாயிருக்கா இல்லையா? உறக்கத்தின் போது அந்த உள்ளம் உறங்குதா? இல்ல. அப்ப எது உறங்குது? எது உறக்க நிலைங்கிறத அனுபவத்துக்கு எடுக்குது? உடல் தானே அல்லாம உள்ளம் உறங்க. இப்ப உள்ளம் உறங்கல, உள்ளம் எல்லா நினைவையும் வச்சிருக்கண்டா, நான் என்று உணர்ற அந்த உணர்வுக்குரியது உடலா உள்ளமா? அப்படி என்றா உணர்ந்தவன் இருக்கான். அனிஸ் பாத்திமா என்று உணர்ந்த ஆள் இருக்கா இல்லையா? உடல் மறந்ததுக்கு பிறகும் இருப்பீங்களா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு இதை புரிய வச்சிருக்கேன். அறிவு ரீதியாக அந்த நிலையில நீங்க இருக்கிறீங்கிறதுக்குரிய சரியான ஆதாரங்களை தந்து உங்களோட அனுபவத்திலே இருக்கிற அனுபவத்தை கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு விளங்கப்படுத்தி புரிய வச்சிருக்கேன். இதை நீங்களும் உங்களோட அனுபவத்தில் இருக்கிறத அறிவு ரீதியா அறியணுமா இல்லையா? அது உண்மைதான், இது ஹக்குத்தான், இவர் செஞ்சதுதான் நிஜம் என்று உங்களோட அறிவும் அறியக்கூடிய அந்த அறிவு அந்த அனுபவத்தை சொந்தமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வரணுமா இல்லையா? அப்படி என்றா இரவு நீங்க உறங்கினீங்களா மரணிச்சீங்களா?
அப்ப சிறு சிறு உறக்கம் என்று சொன்னது என்ன? சிறு மரணம். அப்ப இரவு கொஞ்ச நேரம் உறங்கினே என்று நாம சொல்ற விஷயத்தை நாம எப்படி இந்த கட்டத்தில புரிதலுக்கு எடுக்கணும்டா, கொஞ்ச நேரம் உறங்கல, கொஞ்ச நேரம் என்ன செஞ்சேன்? மரணிச்சு பார்த்தேன். மரணிச்சு பார்த்தேன். அப்படின்னா நான் மரணிச்சு பார்த்தேன்னா நான் அப்படியே இருக்க உடலை மறக்க வச்சு பார்த்தேனா? உடலை மறக்க வச்சு. ஆனா அந்த நேரத்தில நான் உடல் என்று சொல்லி உடலையே நான் என்று உணர்ந்து பழகினத்தால அப்படி ஒரு பழக்கம் நம்முடைய உள்ளத்தில அசைக்க முடியாம இருக்கிறதால உடலை நான் என்று உணரும் மக்கள் உண்மை காண முடியாதுங்க. இப்ப நான் சொல்ற இந்த உண்மையை காண்ற இடத்துக்கு, இந்த உண்மையை உணர்ற இடத்துக்கு, இந்த உண்மையில நிலைக்கிற இடத்துக்கு உடலை நான் என்று உணர்ற மக்கள் வர மாட்டாங்க. இப்ப நாம தியானத்துல என்னத்தை உணர்ற பயிற்சி எடுக்கும்? உலகை மறந்து லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு உலகை மறந்து உடலையும் மறந்து உள்நோக்காக கவனிச்சு பிரான நரம்பை விட சமீபமாக அல்லாஹ் இருக்கிறதாக சொல்றான். அப்படி என்றால் அந்த நான் என்று சொல்லி அந்த உணர்வாக இருக்கிறவன் யாரு? யார் இருக்கணும்? அல்லாஹ் தான் இருக்கணும் என்று சொல்லி அந்த நான் தான் என்கிறத அல்லாஹ் என்று சொல்லி நாம என்ன செய்கிறோம்? ஈமான் கொள்றோம், நம்புறோம். அப்ப இப்ப நாம இப்படி நம்புறது உடலை நம்புறோமா, உணர்வை நம்புறோமா? உணர்வை தான். இப்போ உணர்வை நம்பக்குள்ள உணர்வு ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலையை அந்த உணர்வு என்ன செய்யும்? நமக்கு காட்டும், உணர்ச்சி தரும். இதைத்தான் உஸ்தாது சொல்றாங்க, தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா ஒன்று இருக்கு அமைனுக்கு. என்ன களிமாவா? தூய்மையான களிமா. அந்த தூய்மையான களிமா தான் என்ன? ஐநைக்கு நான் ஏகம். இப்ப இந்த களிமாவை நாம அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லை என்கிற சொல்ல கொண்டு வாயால உச்சரிக்கிற இந்த வாக்கியத்தை கொண்டுதான் நாம உணர்ந்திருக்கோம், உணர்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்ப இங்க உணர்ந்துகிட்டு இருக்கிற விஷயம், இப்ப உணர்வுக்கு எடுக்கிற விஷயம் கருத்து, அதை நாவால சொல்ற விஷயம், நாவால வெளிப்படுத்துகிற விஷயம் தான் அல்லாஹ்வை தவிர சிருட்டி இல்லைங்கிறது. அப்படி என்றால் நாம உலகம்ங்கிற உடல்ங்கிற இந்த படைப்பு இல்லை, சிருட்டி இல்லை என்று சொல்லி போட்டு அந்த சொன்னவன் இருக்கானே ஒன்றுமே இல்லை என்று அவன் உணர்ற, அவன் நான் என்று உணர்ந்த நிலையில இருக்கிற உணர்வை இன்னைக்கு என்ன செய்கிறோம்? சரிப்படுத்தக்குள்ள உணர்வை சரிப்படுத்தி அந்த உணர்வை நான் என்று நம்புற நான் இருப்பனா இல்லாம விடுவனா? இருப்பேன். அப்ப இந்த இப்படி இருக்கிற விஷயம், இப்படி இந்த இருக்கிற நிலை, நான் ஏக வியாபகமா இருக்கிறேன் என்று சொல்லி உறக்கம் நீங்கி, நித்திர நீங்கி, தூக்கம் நீங்கி இந்த நிலைக்கு மாறேண்டா, இந்த நிலைக்கு வரணுமெண்டா உடலை மறந்து நான் இருக்கேன்னு உணர்ற இந்த பயிற்சி இருக்கே, இந்த தியானம் இருக்கே, இந்த திக்ர் இருக்கே, இது தொடர்ந்து செய்யப்படும். இதைத்தான் இப்ப உடலை மறக்கிறது என்ன? இறந்து போறது. மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறி என்று சொல்றார். மரணம் என்றா என்ன? மறதி என்று அறி. மறதி என்று நீ அறிகிறது தான் மரணத்தின் ஜீவனுங்க. அப்படின்னா உடலை மறக்கிறது என்ன? மறதி, மறக்க, மரணம்.
அப்ப இரவு நான் உறங்கினேன்னா மரணிச்சேனா? இப்ப ஐனைக்கு மரணிச்சன் என்று சொல்லக்குள்ள உடலை மறந்தனே அல்லாமல், சரியா, நான் ஏக வியாபக நிலையில எந்த சொந்த நிலையில நான் இருந்தேன், நான் இருக்க போறேன், நான் அந்த இருக்கிற நிலைக்கு நான் போறேன் என்று சொல்லி கண்ணை மூடி உறக்கத்தின் போதும் உள்ளத்தில அந்த நான் என்கிற உணர்வு நிச்சயமாக அல்லாஹ் தான். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர ஒன்றுமே இல்லை, என்னை தவிர சிருட்டி இல்லை என்று உணரப்பட்டு கொண்டே அந்த நினைவுபடுத்தல் உள்ளத்தில இடம் பெற்றுக்கிட்டே இருந்தா, அந்த இடம் பெற்றுக்கிட்டு இருக்கிற அந்த நிலையும் அதை உணர்ற நானும் மரணிப்பனா இருப்பனா? இருப்பேன். அப்ப என்ன மறக்கும்? இப்ப உடல் மட்டும் மறக்கும். அப்படி என்றால் உடல் மறக்கிறது தான் மரணம், இறந்து போறது. நான் ஏக வியாபகமா இருக்கேன் உணர்வு ரீதியா என்று அந்த ஏக வியாபக நிலையில தரிக்கிறது மரணமா? நான் ஏக வியாபகமா இருக்கிறேன்ங்கிற அந்த நிலையில பிறக்கிறதா? அந்த நிலையை பிடிச்சு அந்த நிலையை பிடிச்ச நான் அந்த நிலையில பிறக்கணும், அந்த நிலையில சரிபடுறேன், அந்த நிலைக்கு மாறேன். அப்ப இறந்து என்ன செய்யறேன்? பிறக்காமல் அந்த நிலை என்னையாகாது, இசைந்து வராது. ஒஸ்தாதிட ஏகத்துவ பாடல் கேட்குறீங்களா? சும்மா ஃப்ரீயா இருக்கக்குள்ளையும் அந்த பாடல்களை அடிக்கடி கேளுங்க. நீங்க பாடல்களை அடிக்கடி கேட்காட்டி, அந்த கேட்கிற பழக்கத்துக்கு வராட்டி, இந்த உறவாட்டம், அதுவும் அதிகமா என்னுடைய இந்த உறவாட்டம் விளங்குற வீதம் குறையும், உங்களுக்கு பிடிபடாது. ஏன்னா நான் எதை எடுத்தாலும் உஸ்தாதுடைய பாடலை கொண்டுதான் உங்களுக்கு புரிய வைப்பேன். அப்ப உங்களுக்கும் பாட்டு தெரிஞ்சிருந்தா டக்குன்னு என்ன செய்வீங்க? ஓ கரெக்ட், சரி, எங்கூட அறிவு என்ன செய்யும்? டக்குண்டு ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்டுட்டா அடுத்த கணம் என்ன செய்யும்? அந்த அறிவு பயிற்சிக்குள்ள வந்துடும். இது உண்மை. நாம உடனே ஒரு முயற்சி எடுப்போம், பயிற்சி எடுப்போம், தியானத்தில் இதை உற்றாம இருப்போம் என்றும் கூட அறிவு முடிவு பண்ணுமா இல்லையா? முடிவு பண்ணக்குள்ள காலம் எடுக்காது. இப்ப 10, 20, 30 வருஷம் போயும் இன்னும் கிடைக்காத எத்தனையோ மாணவர்கள் இருக்கா. நீங்க உங்களோட முயற்சி மட்டும் சரியா அமையும்டா, நான் சொல்லித்தார விதத்துக்கு புரிஞ்சு நீங்க உங்களோட தியானத்தை சீர்படுத்துவீங்களா, தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டுமங்காக. இந்த காட்சி நிலை கிட்டுற இடத்துக்கு வந்துடுவீங்க. இப்ப நீங்க அமைஞ்சிருக்கிற நிலை உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? புடிபடுறது இருக்கிற நிலை. ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயான்னு கேட்காக. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நான் அமைந்து இருக்கேன்னு சொல்றாளா இல்லையா? அதான் அறியலாம் சொல்றாளா இல்லையா? இப்ப நான் ஆழ்ந்த உறக்க நிலையில இரவையில போய் கிடக்கேன், நான் இருக்கிற நிலையும் விளங்குது இல்லை, நான் அறியப்படுறனும் இல்லை. அப்ப திரும்பியும் அறியப்படாத பொக்கிஷமாகவே இருக்கேன். அப்ப அறியப்படாத பொக்கிஷமா இருக்கிற என்ன நிலை? ஆமா. அப்ப நான் அம்மாங்கிற நிலைய இன்னும் என்ன செய்யல, அறியல. ஆனா அந்த நிலையை அறிய நாடித்தான் என்ன செஞ்சிருக்கேன்? இப்படி வந்திருக்கேன், இப்படி பிறந்திருக்கேன். அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை தேடவில்லை. பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே, பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே, பூவிலகில் ஈர்ந்து தரும் களிமாங்க. அப்ப இப்ப நான் அதை பெற்றுக்கொள்ள அறியப்படாத நிலையில இருந்து அறிய வேண்டிய நிலைக்கு வந்தும் நான் அறியாம போயிட்டேன்டா, திரும்பியும் அறியப்படாத அந்த நிலையிலே இருந்துட்டேன்டா, வீணாக என்ன செஞ்சிட்டோம்? வாழ்க்கைய 60, 70 வருஷம் வாழ்ந்தது
பிரயோசனமா? ஒரு பிரயோசனமும் கிடையாது. வீணா போயிடும் அப்படியே வாழ்க்கை. அப்படி வீணா போயிட்டு இருக்கு அதிகமான கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கை இல்லையா? இப்படி வீணா போகாம நான் வந்த நோக்கத்தை அறியணும் என்று சொல்லி வந்த அந்த நிலையை, அந்த அறியப்படாத அந்த நிலையை நான் அறிகிறேன்டா உஸ்தாது சொல்றாங்க. அதான் அறியப்படாத நிலை தான். ஆமா, அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நான் அமைஞ்சிருக்கிற நிலையை அறியாட்டி, அறியப்படுற நிலை வராட்டி, அறியப்படுற அந்த அறிவை நான் தேடாட்டி, அறிய வேண்டி வந்த நான் திரும்பியும் அறியாத நிலைக்கேன்னு செஞ்சிடுவேன். ஆனா அறிய வேண்டிய நிலைக்கு நான் வந்ததால இன்சானா வந்திருக்கேன், மனிதனா வந்திருக்கேன், மனித உருவத்தில வந்திருக்கேன். அப்ப இப்படி வந்திருக்கிற நான் அறியப்படணுமா இல்லையா? அப்ப இன்ன பொருள் என்று சொல்வதற்கு இல்லாத ஒரு காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்லவில்லையாண்டு வேதங்க. அப்ப நான் இப்ப பொருள் என்று இல்லாத நான் பொருள் என்று வந்திருக்கிறனா, இப்ப என்ன பொருள் நான் என்று சொல்லி அறிய வேண்டிய ஒரு நிலை ஆழ்ந்த உறக்க நிலையில அமைஞ்சிருச்சு. அந்த நிலையில இருந்துதான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அப்படி என்றா அந்த நிலையில நான் இருந்த நான் அறியப்பட நாடின உடனே எனக்கு இந்த நிலை வந்திருக்கு. ஏன் இந்த நிலைக்கு வந்தாதான் என்ன செய்யலாம்? அந்த நிலையை அறியலாம். அப்படி என்ன இப்ப அந்த நிலை அறியப்படாம இருக்கும் வரைக்கும் ஆமா. அப்ப உஸ்தாத் ஒரு பாட்டில் எழுதுறாங்க, அம்மா என்ற நிலையை, அம்மா என்ற நிலை, அறியப்படாத அம்மா என்ற நிலையை அனுபவத்தில் உணர வைத்து நிகழ்காலத்தில் இருத்தி வைக்கும் களிமாங்க. அப்ப இப்ப நாம எந்த கட்டத்துக்கு இப்ப நிற்கும்? அறியணும், நான் அமைஞ்சிருக்கிற நிலை எனக்கு என்ன செய்யணும்? அறியப்படணும். ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கேன் என்கிற அந்த நம்பிக்கைக்கு வந்திருக்கும். அந்த நம்பிக்கையை இப்ப நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையை எடுக்கிறதுக்கு அதை உணர்ந்தவகை, அதை அறிஞ்சவகை, அந்த நிலையில அமைஞ்சி இருக்கிற அந்த நிலையை பூரணமாக பெற்றுக்கொண்டவகை நமக்கு என்ன செய்யறாங்க? வழிகாட்டுறாங்க, உணர்ச்சித்தாராக, உணர வைக்காக, அந்த விளக்கத்தை நமக்கு புரிய வைக்க. அதை கொண்டு இப்ப நம்பிக்கை மட்டும்தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இனி நம்பித்தான் ஆகையும் போகணும். அப்பதான் நாம அந்த ஈமானோட என்ன செய்யலாம், அந்த நம்பிக்கையோட. அதைத்தான் உஸ்தாது சொல்றாங்க, நம்பி உள்ள தூய்மையோடு செயற்படு தம்பிங்க. அப்ப இப்ப நான் ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்கிறதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் உங்களோட அனுபவத்திலேயே இருக்கி என்று உங்களுக்கு விளங்கப்படுத்தி அறிவு ரீதியாக இது கரெக்ட், இது சரி, இது உண்மைதான் என்று சொல்லி உங்களோட அறிவு உங்களுக்கு சாட்சி சொல்லுதண்டா. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? தைரியமா அந்த அறிவை கொண்டு அமைஞ்சிருக்கிற நிலைய அனுபவத்துல பெற்றுக்கொள்ளலாமா? பெற்றுக்கொள்ள இயலாதா? அப்படி பெற்றுக்கொள்றேன்னா நீங்க என்ன செய்யணும்? உடலை ஒரு கணம் மறந்து, உடலை மறக்கிற நீங்க என்ன செய்யணும்? உங்களை மறக்காம, நீங்க உங்களை மறக்கிற இடத்துக்கு நீங்க போகாம, உங்களை நினைவுபடுத்தி நீங்க இருக்கிறீங்க என்று உங்களை காட்டுற அறிவிக்கே, அதுதான் அகிலத்தின் உயிரான அறிவென்ற அமானிதம் இங்க நாம பெற்றுக்கொண்டது. அதை உறங்க விடாம அதை என்ன செய்யணும்? விழிப்பா வச்சிருக்கோம். இப்படி இந்த அறிவை விழிப்பா வச்சிருக்கிற இடம், விழிப்பா வச்சிருக்கிற நிலை, அது விழிப்பா இருக்கண்டு நீங்க உங்களோட உள்ளத்தால உணர்ற அந்த புரிகிற அந்த விஷயம் கல்வில இருக்கு. அதுதான் உள்ளம்
கல்பு உள்ளமெனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி எழுப்பங்காக, அதை உறங்க விடாத, தட்டி எழுப்பு. அந்த அறிவத்தை இப்ப நாம என்ன செய்யறோம் உறவாட்டத்துல? இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உங்கள்ட்ட என்ன செய்யப்படுகிறது? இப்ப தட்டி எழுப்பப்படுகிறதா இல்லையா? எழுப்பினோடனே இப்ப அந்த அறிவு நின்றுக்கிட்டு இவர் சொல்றது கரெக்ட் தானே, இரவு உறக்கத்தின் போது நான் இருந்தேன் தானே, நான் என்ன மறக்கலையே, அப்ப நான் இருந்தேன், உடல் மறந்திருக்கேனே என்றெல்லாம் அந்த அறிவு உங்களுக்கு புரிய வைக்கிறதா இல்லையா? அப்ப அம்மா என்கிற நிலையில அறியப்படாத ஒரு பொருளாக நீங்க இருக்கிறீங்க என்கிற விஷயம் ஒன்று அறிவு உணர்த்துதா இல்லையா? அப்ப அறியப்படாம இருக்கிற அந்த பொருளை அது நான் என்று சொல்லி நீங்க அறிய முற்படுற பொழுது அறிவு உறங்குமா? எந்நேரமும் உங்களோட உள்ளத்துல விழிப்பா இருக்குமா? அப்படி விழிப்பா இருக்கிற அந்த அறிவு உங்களை என்ன செய்யும்? உணர்த்தும். எப்படி இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, எப்படி அமைஞ்சிருக்கிறீங்க, அது ஆழ்ந்த உறக்க நிலையா, இல்ல நீங்க அறிய நாடின அம்மாங்கிற நிலையா? இப்ப நீங்க இருக்கிறீங்க என்ற உடனே இப்ப அம்மா இல்லை, இப்ப அறியப்பட்ட நிலை என்று சொல்லி உங்களுக்கு அறிவு எல்லாத்தையும் உணர்த்தி நீங்க இருக்கிற நிலையை காட்டி அண்ணா இருக்கிறீங்க என்று உங்களுக்கு தெரிய வருமா இல்லையா? இது அறிவு ரீதியா, இந்த புலன்கள் ரீதியா இல்ல, இந்த கட்டுண்ட புலன்கள் ரீதியாக தெரிய வரல. இன்னும் இப்ப நான் உடலோட நான் இருக்கிறேன், இன்னும் தெரிய வந்திருக்கேனே, இப்படி தெரிய வர விஷயம் இல்லை. அறிவு ரீதியாக அறிவு கண்ணை கொண்டு கல்வ கண்ணை கொண்டு நீங்க இருக்கிற அந்த நிலை ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்ற அந்த நிலை உங்களுக்கு தெரிய வாரது இருக்கே. அந்த தெரிய வார அந்த கட்டம் உடல் இருக்குமா? அப்ப உடல் இறந்துட்டு மறந்துட்டேன்னா இறந்துட்டு தானே. அந்த இருக்கிற நிலை இப்ப பிறந்துட்டா இல்லையா? இப்படி இறந்து பிறக்காமல் அந்த நிலை என்ன செய்யாது? இசைந்து வராது. இசைந்து வராதுன்றா அமைஞ்சி வராது. அப்ப அது இன்றைக்கு நான் கண்ணை மூடி இன்றைக்கு தியானத்தில இருந்து நான் இப்படி உடலை மறந்து அந்த உணர்வை பிடிக்க உடனே வந்துடுமா? இதே உடலை நான் என்று உணர்ந்து உடல் தான் ஒரு பொருள் என்று கண்டு எத்தனை வருஷம் பழக்கம் இருக்கு? இப்ப எத்தனை வருஷம்? ஒரு 20-30 வருஷம் என்று வைப்போமே. அதை டக்கு இன்றைக்கு எடுத்து இன்றைக்கு மறந்துட்டு நான் இருக்கேன் உணரலாமா? இவ்வளவு நாள் அந்த உறக்கம் மண்டுவா பார்த்தோம், இவ்வளவு நாள் அந்த உறக்கம் மண்டுவா உணர்ந்தோம், இவ்வளவு நாள் அந்த நிலையில உறங்கிவா கிடந்தோம். அப்ப இன்னைக்கு உறங்கி கிடந்தது இப்ப நீங்களா? நீங்க இருக்கிற நிலையை காட்டித்தார அறிவா? அறிவுதான் உறங்கி. அதைத்தான் உள்ளமனு வீட்டில உறங்கி கிடக்கிற அறிவுங்க. அப்ப அந்த அறிவு இப்ப உங்களுக்கு தட்டி எழுப்பப்பட்டு ஆழ்ந்த உறக்க நிலையில, அது உறக்க நிலை இல்லை, அது நித்திர நிலை இல்லை, அது தூக்க நிலை இல்லை, அதுல தூய களிமாவும் இருக்கி தூயோன் என்று சொல்லி ஏக வியாபகமா இருக்கிற இடிப்பு நிலை இருக்கி என்று இப்ப அந்த அறிவு உங்களுக்கு உணர்த்துதா இல்லையா? அறிவு அதை சரி என்று காட்டுதா இல்லையா? இப்ப நீங்க அனுபவத்தை பெறேன்டா என்ன செய்யணும்? அந்த நிலையில திக்ரு செய்யும். ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை திக்ரு செய்யும். ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு களிமாவை திக்ரு செய்துவார். கரெக்டா ஜிலிக்காலா? கரெக்டா? இப்ப அப்படி செய்யக்குள்ள இங்க உடல் என்கிற நிலை இறக்கும் மறக்கும் என்றா இறந்துகிட்டு இருப்பீங்க.
அந்த உள்ளம்ங்கிற அந்த நிலையில நீங்க என்ன செய்வீங்க? ஏக வியாபகமா நான் இருக்கேன்னு சொல்லி அந்த நிலையில என்ன செய்வீங்க? பிறந்துகிட்டு இருப்பீங்க. இப்ப இறந்து அந்த நிலையில பிறக்காமல் என்ன செய்யாது? எந்த நிலை செய்து வராது? எந்த நிலை செய்து வராது? ஏகமாக நான் இருக்க நிலை அறிய முடியாது. அப்ப இசைந்து வரும் அந்த நிலையை அறியறத கொண்டு அறிவு உறங்காம அந்த நிலையில விழிப்பாக இருக்கிறத கொண்டுதான் அந்த நிலை நமக்கு என்ன செய்யும்? இசைந்து வரும். அவ இசைந்து வாரேண்டா இப்ப சும்மா வெங்கலம் இசைந்து வாரேங்கிற இந்த சொல் எனக்கு என்ன பாருங்க என்ன டக்குன்னு இசைஞ்சு வந்துட்டு என்று பாவிக்கிறதுக்கு சொல்றியா? வருஷக்கணக்கா முயற்சி எடுத்திருக்கான்ப்பா. அதுக்கு பிறகுதான் ஒரு மாதிரி அமைஞ்சு வந்துச்சு, இசைஞ்சு வந்துச்சு என்று அந்த அதுக்கு எடுக்கிறியா அந்த சொல்? இசைந்து வருகிறதுங்கிற சொல்ல இப்போ போய் இப்போ இன்னைக்கு உடனே நமக்கு வந்துட்டா சரி அது உடனே கிடைச்சிட்டா அப்படித்தானே சொல்லுவோம். உடனே இசைஞ்சு வந்துட்டுன்னு சொல்லுவோமா? அந்த இசைந்து வருகிறது என்ற என்ன அர்த்தம் வேண்டா? மெதுவா மெதுவா என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலை நமக்கு வருகிறது, இசைந்து வருகிறது. அப்ப இசைந்து வாரத்துக்கு காரணம் என்ன? நான் அந்த நிலையில் என்ன செய்கிறேன்? சரி பண்றேன், அந்த நிலையை அறியுறேன், அந்த நிலையை உணர்றேன், அந்த நிலையில விக்கிரி செய்கிறேன், அந்த நிலையை நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி நான் ஏகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நிலைய உள்ளம் அந்த அறிவை தட்டி ஒழிப்பி விழிப்பா அந்த நிலையை என்ன செய்யுது? அறியுது, அந்த நிலையில சரிபடுது, அந்த நிலையில உட்காருது. அதுல போய் உடலை கொண்டு போய் வைக்கலாமா? உடலை கொண்டு வைக்கலாமாடா? இரவையில் உறக்கத்திலேயே கொண்டு போய் உடலை அங்க வச்சிருக்கலாமா இல்லையா? அப்ப அப்ப ஐனைக்கு போய் இப்ப உணர்வு ரீதியாக அறிவு ரீதியாக அமையலாமே அல்லாமல் அமைஞ்சி இருக்கிற நில உணரப்படுமே அல்லாமல் ஐனைக்கு மறதியை கொண்டுகிட்டு போகலாமா? இப்ப ஞாபகம் வந்து ஒன்று இருக்கின்ற வைங்களேன், ஞாபகம் வந்து ஒன்று இருக்கி அதுக்குள்ள கொண்டு போய் மறதியை வைக்கலாமா? அது எடுக்குமா? எடுத்தா அமராது. ஞாபகமா மறதியா? மறதி எடுத்தா மறதி மறதி வந்துருந்தானே. ஞாபகத்தில் ஒரு இடத்த மறதி இருந்தா அப்ப ஐனைக்கு அறிவு தட்டி எழுப்பப்பட்டு ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த விழிப்பு நிலை, அறிவு விழிச்சு இருக்கிற நிலை ஒன்றுதான் இன்னைக்கு உணர வேண்டியிருக்கு, உணரப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அறிய நாடினது அறிவுதான். அதுதான் வந்து இப்ப இங்க என்ன செய்யுது? அறிகிற வேலையை பார்க்காம அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும் வழியை தேடவில்லை என்கிற நிலைக்குள்ள வந்து மறந்து போய் நிக்க இல்லையா? அதையும் ஒரு பாட்டுல சொல்றாங்க, உன்னை நீ மறந்ததால சாந்தி தேடி அலைகிறாய், உன்னை நீ மறந்ததால சாந்தி தேடி அலைகிறாய் என்று ஒரு பாட்டுல சொல்றாங்க. அப்ப இப்ப மறந்து போய் நிக்கிற நாம எதை நான் என்று வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், மறதியத்தான், உடலைத்தான் நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கோம், அதால மறந்து நிற்கும். இப்படி மறந்து நிற்கிற நான், இந்த நான் என்கிற உணர்வை அழிச்சிடாம இந்த உணர்வு தான் நான் என்று சொல்லி உணர்ந்து நிச்சயமாக அதுதான் அல்லாஹ் என்று சொல்லி நம்பி அது ஏக வியாபகமாய் இருக்கிற அந்த நிலை உணரப்படுமண்டா, உணரப்படுற நிலை வந்துட்டா அறிவு என்ன செஞ்சிடும்? விழிப்பு நிலை என்று சொல்லி அந்த நிலையை காட்டுமா இல்லையா? காட்டுதானே? இப்ப அது உறக்க நிலையா? அப்ப உறக்க நிலை எது? இப்ப
உடல் மட்டும் மறந்து இன்னும் நிக்கிறது. இப்ப வந்து எங்க நிக்க நாம கனவுல நிக்கும். கனவு வாடுறது உறங்கினதுக்கு பிறகுதானே. நித்திரையிலான கனவு வார கனவு வாடுறது, கனவுல வந்து நிக்கிற நிலை வாடுறது உறங்கினத்துக்கு புறவா விழிப்பறிக்கக்குள்ளையா? அப்ப விழிப்பறிக்கக்குள்ள வருமா கனவு? கனவு வந்திருக்கா? இப்படியே விழிப்பானா இருக்கக்குள்ள கனவு காணலாமா? இல்ல, உறங்கினதுக்கு பிறகு கற்பனை தான் பண்ணலாம், கனவு காணையில. கனவு காண்ற என்ன செய்யணும்னா உறங்கணும், நிச்சனைக்கு வரணும், தூங்கணும் இல்லையா? அதுக்கு பிறகுதானே கனவு வரும். அப்ப இப்ப ஏக வியாபகமாக இருக்கிற அந்த நிலை விழிப்பு நிலை என்று சொல்லி நான் உணரக்குள்ள, ஏக வியாபகமா நான் இருக்கேன் என்று என்னுடைய நிலையாக நான் காண்ற இடம் வரக்குள்ள, இப்ப அந்த நிலையில நான் இருக்கிற நிலை பிறக்குதா இல்லையா? எனக்கு அது நிலையை உணர்றேனா இல்லையா? உணரக்குள்ள அந்த பிறக்கிற நிலையுண்டு எனக்கு இன்னைக்கு ஏற்படுமா இல்லையா? ஏற்படக்குள்ள இன்னா இருக்கிற நிலை உறக்கத்திலையும் நித்திரையிலையும் தூக்கத்திலையும் நான் கனவுலதான் நான் நிக்கணும். கனவுலாம் நான் வந்து நிக்கிறதாகவும் எனக்கு இந்த உலகம் கனவு, உலகம் ஒரு நீண்டதோர் கனவு என்று புரிய வேண்டி வராதா? புரிகிற இடம் ஏற்படாதா? அப்படி என்றா விழிப்பாயிருக்கிறது. இப்ப என்ன செய்யப்பட்டுட்டு கல்பு கண் திறக்கப்பட்டு வலது கண் என்ன செஞ்சுட்டு திறந்துட்டு, அப்ப இவ்வளவு நாளும் அந்த விழிப்பு, அந்த அறிவு விழிக்காம கல்பு கண் திறக்காம அந்த நிலை எப்படி கிடந்துச்சு? குருடு பற்றி கிடந்துச்சு. இப்ப அறிவு தட்டி எழுப்பப்பட்டு உள்ளத்தில் அது விழிப்பாயிருந்து அது ஏக வியாபகமா நான் இருக்கிற நிலை என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஈமான ஊட்டுதா இல்லையா? ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துதா இல்லையா? இந்த நம்பிக்கை என்ன செய்யும்? நீங்க இருக்கிற நிலையை உங்களுக்கு உணர வச்சு இந்த நம்பிக்கை என்ன செய்யும்? சக்தியா மாறும். என்னடா இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, ஆனா கட்டுண்ட புலனுக்கு அமைவா தெரிகிற ஒரு கட்டுண்ட உடலோட இன்னைக்கு இல்லை. காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டா இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு காலத்தையும் இடத்தையும் கடந்து காரண உடல் என்று சொல்லி ஏக வியாபக தன்மையோட நீங்க ஒரு இழிப்புல அமைஞ்சிருக்கிறீங்க. அமைஞ்சிருக்கிற ஒரு நிலையத்தை இப்ப அறிய முற்படுறேன் நாம. அப்ப அந்த நிலை அறியப்படக்குள்ள உங்களோட கல்வி முடிவெடுக்கும், இதுதான் என்ற விழிப்பு, இதுதான் என்னுடைய அறிவு, இதுதான் நான் இருக்கிற நிலை என்று அந்த நிலையை வலதாக்கி போட்டு வலது கண் பார்வை, கல்பு கண் பார்வை, அறிவு பார்க்குது என்ற அந்த நிலையை அப்படியே ஆக்கிட்டு இஞ்சாட பக்கத்தை என்ன செய்யும்? இடதாக்கி, இது குருடு பற்றின நிலை, இது இருள இருக்கும், சரியா? இடது கண், இது இடது சைடு. அப்ப இப்ப ரசூலுல்லா இடது சைடுல திரும்பி நரகத்தை எங்கால பார்த்தாக, வலது சைடு திரும்பி ஜன்னத்தை எங்கால பார்த்தாக என்ற ஒரு புரிதல், ஒரு அறிவு மலக்கு வந்து சொல்லி தர மாட்டாரா? புரிபடுதா நான் காட்டுற இடம்? இது இறந்து பிறக்காமல் இசைந்து வராது. ஏனென்றா இறந்தா தான் எங்க போவார் அவரு? ஏகத்துக்கு போகலாம், மறுமைக்கு போகலாம், மறு உலகத்தை பார்க்கலாம். இறக்காம போகலாமா? அப்ப இப்ப நாம இறந்துட்டோமா? இனிச்ச இறக்க போறோமா? இறந்து வர்றோம், அது தெரியாம இறந்து வர்றது தெரியாம இருந்துச்சு. இல்ல, நான் கேட்கிற கேள்வி இறந்துட்டோமா இனிச்சம் இறக்கணுமா என்று கேட்கிறேன்.
அப்ப இரவு உறக்கத்தின் போது இறக்க இல்லையா? திரும்பியும் பாத்தீங்களா? இவ்வளவெல்லாம் புரிய வச்சும் விளங்கப்படுத்தியும் திரும்பியும் அந்த நிலையை உறக்க நிலை என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு பழக்கம் இருக்கா இல்லையா? அப்ப இரவு ஒத்தரும் இறக்கல்ல, எல்லாரும் என்ன செஞ்ச? உறங்கினேன். இரவு நாம உறங்கினமா இறந்து போனோமா? அது இறந்து போனேன். ஏன் புரியுதில்லை? ஏன் இப்ப கேட்டோன்னு அது டக்குனு ஞாபகம் வரல தெரியுமா? பழக்கம். அது வழக்கமாயிட்டு. இனி என்ன செய்யணும்? பழகணும். எப்படி பழகணும்? நான் இப்ப உள்ள எப்படி பழக போகுதோ நான் ஏகவியாவும் இருக்கிறேன்னு அது அப்படி என்ன இப்ப தியானம் என்ன செய்யணும்டா, ஏகமா நான் இருக்கிற நிலை என்று அறிவு அந்த விழிப்பா இருந்து அந்த நிலையை எனக்கு உணர வச்சுக்கிட்டே இருந்துச்சேன்டா, நான் இரவையில போய் கண்ணை மூட இப்ப நான் உடலை மறக்க போறேன், நான் இருக்க போறேன் என்ற உணர்வு வேலை செய்யாதா? அனிஸ் பாத்திமாவுக்கு பிடிப்படுகுதா? அனிஸ் பாத்திமா டக்கு டக்கு பக்கு பக்கு என்று பிடிக்கிறதால இங்க இவ்வளவு நுட்பமா எடுத்து இன்னும் தெளிவுபடுத்துறேன். ஏண்டா கல்ப பார்க்கிறவன் நிறைவு அவனுக்கு தேவை என்ன? உள்ளம் தான் தேவை. அந்த உள்ளம் விழிக்குதா? அந்த உள்ளம் இந்த அறிவை பிடிக்குதா? அந்த நிலையை உணருதாங்கிறத அவன் பார்ப்பான். அப்ப ஏகவியாபமா நீங்க உணர்றீங்க, அந்த அறிவு விழிச்சிருக்கி, அந்த நிலையை பிடிக்கிறீங்க, அதுல அமைஞ்சிருக்கிறத என்ன செய்வீங்க? சொந்த அனுபவத்தில நிகழ்காலத்திலோ அது உணர்ச்சி வைக்குது என்றா உணர்ற இடத்துக்கு நீங்க வாரீங்களா? இப்ப நீங்க பகலையில கண்ண மூடினாலும் இரவையில கண்ண மூடினாலும் உறக்க நிலை என்று சொல்லி ஒரு நிலை இருக்கிறதாக உங்களுக்கிட்ட ஒரு பழக்கம் வருமா? அந்த பழக்கம் இப்ப எப்படி மாறும்? அது உறக்க நிலை, என்னுடைய விழிப்பு நிலை, என்னுடைய வலது கண்ணது, என்னுடைய வலது சைடு, என்னுடைய ஜன்னத்துக்கு போற வழி என்று இப்படி உங்களோட அறிவு ஊட்டாதா? அறிவு காட்டாதா? காட்டணும். இப்ப என்ன செய்யும்டா, அதை விழிப்பு நிலை என்று கண்டு அதை விழிப்பண்டு நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கிற நிலை இப்போ உங்களோட கல்வில இருந்தா இருக்கும்டா, நீங்க இறந்து இப்ப எங்க வந்திருப்பீங்க? நீங்க இரவு இறந்துட்டீங்கன்னு உடல் மறந்துட்டா இல்லையா? அப்ப இரவு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? உடல் மறந்து நீங்க இருக்கிறதாக உணர்ந்துட்டீங்களா? இப்ப நீங்க இறந்துட்டீங்களான்னு நான் எதை சொல்றேன்? உங்களையா உடலையா? அப்ப நீங்க இறந்து இருக்கிற நில உணரப்பட்ட ஒரு நில உள்ளத்தில இருக்குமெண்டா, இப்ப நீங்க இனித்தான் மரணிக்கணுமா? இனித்தான் மரணம்டா என்னென்று அனுபவிக்கணுமா? இனித்தான் மரணம்டா என்னென்று தெரிஞ்சிருக்கணுமா? இல்ல இரவு எல்லாம் தெரிஞ்சிட்டா? நான் காட்டுற இடம் கிளியரா விளங்குதா? அப்ப இரவு சிறு மௌத்த அனுபவிச்சமா? அப்ப சிறு மௌத்த அனுபவிச்ச ஏன்? இப்படித்தான் நமக்கு பெரிய மௌத்து வரப்போகுது இல்லையா? அப்ப சிறு மௌத்தண்டு சொல்லி ஒரு அனுபவத்தை தந்திருக்கு, பெரிய மௌத்தண்டு சொல்லி ஒன்று வாரத்துக்கு ரெடியாக சொல்லி இறந்து பிறந்து அதை இசை வச்சு எடுத்துக்கங்க. அப்ப அப்படி இறந்தவருக்கு நான் இரவு இறந்து போனால் நான் உடலை மறந்து நான் இருந்தேன், உடல் தான் இறக்கிறது, உடல் தான் மறக்கிறது, நான் இறக்கிறல்ல, நான் இருக்கிற பொருள், நான் இருந்தேன். உடல் மறந்தாலும் நான் இருப்பேன். என்னுடைய உள்ளம் என்ன செய்யுது? என்ன உணர்ந்து கொண்டு இருக்கி.
என்று சொல்லி இந்த நிலை அதிகமாக உள்ளத்துக்கு குடிபடும்பண்டா அறிவு உறங்குமா அங்க அந்த உள்ளத்தில கிண்ணரமும் அவரை உணர்த்திக்கிட்டே அந்த அறிவு விழிப்பா இருக்கும்பா. இப்ப இறந்தது அவரா உடலா? அதுதான் சார் மரணத்தின் ஜீவன் மறந்து போறது உடல, அவரு இல்லாமகிறது இல்லை. புரிபடுதா? அப்ப இப்ப இரவோ மரணத்தை இறந்து போனோமா, இறந்தத்தை அனுபவிச்சமா? அப்ப குள்ளு நப்சின் தாயிக்கத்தில் மௌத். நப்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? மரணத்தை அனுபவித்தே தீரும் என்று வேதம் சொல்லுதா? அந்த நப்ஸ் எல்லாம் மரணத்தை அனுபவிக்கிற அந்த அனுபவத்தை பெற்று கொண்டவன் இல்லமாவனா? அப்ப அனுபவத்தை அனுபவிக்கிறேன்டா. இப்ப நாம ஒரு டீயை குடிக்கும், ஒரு பிளேண்டியை குடிக்கும், ஒரு சாப்பிடுறோம், இதுல டேஸ்ட் நாம அனுபவிக்கமா இல்லையா? அப்படி அனுபவிக்கிறனா இல்லாமகிறனா? அப்ப மரணம்ங்கிறது மறதி என்று சொல்லி எடுக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை எடுக்கிறனா இல்லாமவனா? அப்படி என்றா ஏக வியாபகமா நான் இருக்கேன் என்று சொல்லி உணர்ற அந்த உணரப்படுற அந்த நிலையில சரிபடக்குள்ள நான் மறதி என்று சொல்லி ஏதோ உணர்ந்திருப்பேன். மரணத்தை உணர்ந்திருக்க மாட்டேனா? இந்த மரணிக்கிறது மறதிப்பா, மறந்து போறது. அப்படி என்றா நான் இன்னும் இருக்கிற நிலையை மறந்து போறதுதான் என்ன? அனுபவத்துல உணர்ந்த நான் எப்படி இருப்பேன்? நான் மரணிச்சிருப்பேனா? எனக்கு மரணம் இருக்கா? நான் மரணிச்சேனா? இரவு கனவு காணக்குள்ள கனவுல நிக்கிறவரு, கனவுல உங்களை மாதிரி அனிஷ்பாத்தியமா மாதிரி ஒரு ஆள் கனவுல வந்து நின்றியா இல்லையா? நிக்கிற அவ இல்லாம உடனே இங்க கட்டில ஒளிம்பிட்டு நான் கனவு கண்டேன் என்று சொல்லி நினைவு வர, அந்த நினைவு வந்து இங்க இருக்கிற அனிஷ்பாத்தியமா கனவுல மரணிச்சையா? புரிவருதா? அப்ப அந்த நிலை மறந்து போனது மட்டும்தான், ஆள் இருக்க இல்லையா? அப்ப இந்த அனுபவத்தை வச்சு இப்ப நான் இந்த இருக்கிற இந்த உடலை மறக்கிற பொழுது நான் இருக்கிறேன் என்று இருக்கிற அவனை நான் உணர்ந்திருந்தா உணர்வனண்டா, அப்படி உணரப்பட்ட நான் தான் அவன்தான் நான் என்று சொல்லி அந்த ஏக வியாபக நிலையில இருக்கிற இருப்பு அமைஞ்சிடும்பா. அவன் தானே உறக்கத்தின் போது கைப்பற்றானா? மரணிக்கும் போதும் கைப்பற்றானா? அப்ப உறங்காத நேரத்திலையும் மரணிக்காத நேரத்திலையும் அவன் நம்மளை என்ன செய்யறான்? கைப்பற்றானா? இல்ல. அதனால தானே கைப்பற்றானா? அப்ப மற்ற நேரத்துல விட்டு வைக்கான். அவ விட்டு வச்ச உடனே இங்க வந்து நின்று நான் உடல் சொல்லி நிற்கும் இல்லையா? உடல் நான் நிற்கும். இப்ப அவன் விடுவானா அப்படியே நிக்க? ஒரு நாளைக்கு என்ன செய்வான்? இவருக்கு தவணை கொடுத்து பார்த்தேன், காலம் கொடுத்து பார்த்தேன், குடிப்பார் என்று பார்த்தேன், எனக்கிட்ட வருவார் என்று பார்த்தேன். இவர் வார மாதிரி இல்லைன்னு என்ன செய்வான்? ஒரு நாளைக்கு இறந்து பிறக்கக்கூட இந்த நிலையை இவர் இசைவா எடுப்பார் என்று பார்த்தேன். அங்க மறுமையில வந்து எனக்கு ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரமும் தாங்க, நான் போய் எடுத்துக்கிட்டு வாரேன் என்று மறுமையில கேட்கலாம். அப்ப அதை இவர் இங்க எடுத்திருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு இப்ப இருக்கிற நிலையிலிருந்தே அந்த நிலையை உணர்ந்திருக்கணுமா இல்லையா? அந்த நிலையை அறிஞ்சிருக்கணுமா இல்லையா? இவரு உண்டு உடுத்து உறங்கி விழிச்சதுதான் இங்க செஞ்ச வேலை அல்லாமல்
உறக்கம் வேண்டா என்ன, அதுல நான் எப்படி இருந்தேன், எங்க அமைஞ்சிருந்தேன் என்ற அறிய வேண்டிய அறிவை எடுக்கல. அந்த அறிவை எடுக்கிற இடத்துக்கு வரல. அதனால இவர் அறிவு உறங்கி கிடந்ததால கெட்ட நரகத்தின் பெயர் இப்படி அறிவு உறங்கி கிடக்கிறது என்று அது காட்டுறார். இவர் எங்க இருக்கார்? இப்ப அறிவு உறங்கி கிடக்கிறதால அந்த அறிவை பிடிக்க தெரியாதுல, அதை அறிய தெரியாதுல கெட்ட நரகத்துல கிடக்க. அறிவு விழிச்சிட்டா ஏக வியாபகமா இருக்கிற நிலையில இவர் அமைஞ்சிருக்கிறத அறிகிற இடம் உள்ளத்துக்கு அமைஞ்சிட்டா, இப்ப நரகத்துக்கு இருந்து விடுபட்டு எங்க போறாரு? சொர்க்கத்துக்கு போறேன், ஜன்னத்துக்கு போறேன். இப்படி நரகத்திலிருந்து விடுபட்டு ஜன்னத்துக்கு போறேன், ஜன்னத்தில இருக்கிற நிலையை நான் எடுக்காம அறிவு உறங்குறதால நரகத்தில கிடக்கேன் என்று விளங்குற நிலை, விளங்கி கொள்ற நிலை இம்மையில ஏற்படுமா மறுமையில ஏற்படுமா? மறுமையில ஏற்படும். அப்ப இப்ப நமக்கு அது ஏற்படுகிறது, இப்ப விளங்குதுன்னா இங்க இருக்க. அதுக்கு நாம இரவு உடல் இறஞ்சிச்சா அப்போ மறுமையில உடல் இரவு இறஞ்சிச்சா இனிச்சாங்க இறக்கணுமா? இரவு உடல் இறஞ்சிச்சு. ஏன் எங்க இடக்குன்னு தெரியாது எனக்கு. இரவு உறக்கத்தின் போது தெரியுமா எங்க கிடக்கண்டு? அப்ப சரியான்தான் உடல் இரவு மறந்துச்சு. அப்ப அப்படி உடல்ல மறக்கிறது தானே மரணம். அப்ப இரவு நான் மரணத்தை அனுபவிச்சிருந்தா இப்ப திரும்ப நான் ஒழும்பக்குள்ள இம்மையில ஒழும்பணுமா மறுமையில ஒழும்பணுமா? அப்படி நான் மறுமையில ஒழும்புறேன். எனக்கு மறுமையில நான் ஒழும்புறேனுங்கிறது புடிபடாம புரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த உடல் மறக்கிறதோட நான் என்னையும் மறந்துடுறேன். திரும்ப அந்த உடல் தான் நான் உணர்ந்துக்கிட்டு அந்த உடலிலே நின்றுக்கிட்டு அந்த உடலோட பௌதீக இம்மையில வாழ்றேன். எனக்கு இப்ப மறுமையில நான் ஒளிம்பிடிக்கேன், மறுமையில நான் ஒளிம்பி நான் நிற்கேன், எனக்கு இப்ப தெரிகிறது மறுமைதான், மறுமையில நான் ஒழுப்பப்பட்டிருக்கேன் என்கிறது புரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இத மறுமை என்று எனக்கு காட்டுற, இத மறுமை என்று இதை உணர வைக்கிற, இது மறுமை என்று எனக்கு தென்படக்கூடிய அந்த அறிவு என்ன செஞ்சு கிடக்கு? இப்ப உறங்கி கிடக்கு. தெளிவாரிக்கா? அப்ப இப்ப அனிஸ்பாத்தியமா கேட்ட கேள்விக்கு ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நிலையில சரிபட்டத்தலான இந்த கேள்வி வந்த அன்றைக்கும் இது சம்பந்தமா ஒரு கேள்வி வந்த காரணம் என்ன? அதுக்கு சரிபட்டத்தால. இப்பயும் இந்த கேள்வி வந்த காரணம் என்ன? இன்னும் கேள்வி வராது என்று சொல்றேன்னா வரும் என்று சொல்றேன்னா? வரும். சரிபடுங்க, சரிபட வரும். பேச வேண்டிய விஷயம் இதான். இப்ப நான் பயணம் போயிட்டு இருக்கோம், பயணம் போனா இங்க பாருங்க ஜன்னத்து என்று நான் கூட்டிட்டு போய காட்டலாமா இல்லையா? இங்க பாருங்க நரகளவும் இப்ப கூட்டிட்டு போய் இப்ப காட்டினா இல்லையா? இப்ப அறிவு ரீதியா நான் காட்டின விளக்கத்தின்படி உங்களுக்கு ஒரு கணம் நரகமும் ஒரு கணம் ஜன்னத்தும் ஒரு கணம் வலது சைடும் ஒரு கணம் இடது சைடும் ஒரு கணம் குருடு பற்றின நிலையும் ஒரு பக்கம் கல்புக்கண் திறந்த நிலையும் ஒரு பக்கம் இருளும் ஒரு பக்கம் வெளிச்சமும், இப்படி உங்களோட பகுத்தறிவை சரியான இடத்துக்கு கொண்டாந்தனா இல்லையா? இப்ப உங்களோட அறிவு பகுத்து உணர்ந்துச்சா இல்லையா? இதுதான் பகுத்தறிவு. அப்ப இப்ப நீங்க என்னோட சேர்ந்து அந்த பாதையால பயணம் வந்தீங்களா இல்லையா? இப்படி நான் கூட்டிக்கிட்டு போன இந்த பாதையால நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட சொந்த அனுபவத்தில் வந்து நின்று
உங்களோட சொந்த அனுபவத்தில் உணர்ந்து உங்களோட சொந்த அனுபவத்தில் இதுதான் கரெக்ட், இதுதான் சரி, இதுதான் மார்க்கம் என்று விளங்கணுமா இல்லையா? அப்ப இன்னும் ஏகத்துல சரிங்க, ஏகத்துல தரிக்க தரிக்க என்ன செய்யும்? அறிவு விழிக்கும். இந்த மார்க்க அறிவு என்ன செய்யும்? உங்களுக்கு உள்ளத்திலே வரும். அல்லாஹ்வுடைய அருள் மார்க்க விளக்கத்தை கொடுக்குறையா. அரபு மதரசால போய் படிக்கிற விளக்கம் சொல்லலைன்னா அது மார்க்க விளக்கம் இல்லை, அது மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்த படிப்பு. அல்லாஹ் மார்க்க விளக்கம் என்று செல்ல அருள் என்று செல்ல விஷயம் நீங்க ஏகத்தில தரிக்க தரிக்க உங்களோட கல்வில என்ன செய்யும்? நான் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த விளக்கம் எல்லாம் உங்களுக்கு வழியாகும். இது எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டி வரும். இது இறந்து பிறக்காமல் இசைந்து வராது. அதனால நான் சொல்ற தியானத்தின் போது கண்டிப்பா பகலையில செய்ய கிடைக்காட்டியும் இரவையில உறக்கத்துக்கு போகக்குள்ளையாவது எல்லா வேலையும் முடிச்சிடுவீங்களா இல்லையா? இனி உலக சிந்தனையும் உலக பதிவுகளும் உலக எண்ணங்களோடையும் அந்த உள்ளம் என்ன செய்யக்கூடாது, உறக்க நிலைக்கு போகக்கூடாது. ஏன்? உறக்க நிலைக்கு போகக்குள்ள அல்லாஹ் கைப்பற்றுறாங்க. யாருக்கிட்ட போகுது? அப்ப நம்மளோட உள்ளம் அல்லாஹ் கிட்ட போகக்குள்ள இங்க இருக்கிற இந்த எல்லாத்தையும் அள்ளி குப்பியை கொண்டு விட்டா போகணும். அப்போ இறக்கும் போது எரிநரகை எடுத்துக்கொண்டே செல்கிறாயங்காக. இது எரிக்க வேண்டிய குப்பை, மடையற வாழ்வு கொப்பி பண்ணி குப்பை மேட ஆக்கின குப்பை. இதை எடுத்துக்கிட்டு அங்க போனா இந்த உள்ளமா மழலை பருவத்தில் நமக்கு தந்த மழலை பருவ உள்ளத்துல நமக்கு தந்த உள்ளம் மலக்கூத்துலக காண்ற உள்ளமே. நாம அதுல குப்பை மேட குமிச்சுக்கிட்டு அப்படியே போனா அவன் கைப்பற்றி வச்சிருப்பான். அவன் நிலையை காட்டுவானா? அந்த நிலையை உணர வைப்பானா? அந்த நிலையை உணர விடுவானா? ஏன்? அந்த குப்பை மேட வச்சு நம்மள தடை செய்யறவன் யாரு? செய்தான். இவ்விடத்தின் செய்தானின் மறுட்டுதலை நீ காண்பாயங்க. குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்துற கொள்கை நோக்க கண்டறியங்க. அவன் கொள்கை என்னது? உங்களை கொண்டு போய் இருட்டில வீழ்த்திடும். இதை வெளிச்சம் என்று காட்டணும், அதை நீண்டு காட்டணும், இருட்டு என்று காட்டணும். இப்ப நாம எப்படி காட்டுறோம்? அதை வெளிச்சம் என்று காட்டுறோம். இது இரு. ஏன்? நிச்சரையில வந்து கனவுல நிக்க, தூக்கத்தில இருந்து கனவு கண்டுகிட்டு இருக்க. அப்ப இந்த உள்ளத்தில முத்திர, உலகத்தில நித்திர, நான் கனவுல மாறுறேன். அப்ப இந்த கனவுல இருந்து விடுபட்டு நினைவுக்கு போய் ஏக வியாபகமா நான் இருக்கேன் என்ற அந்த அறிவு விழிக்கிற விழிப்பை எடுத்து நான் இருக்கிற நிலையை உணர்ற இடத்திற்கு வந்துட்டனண்டா, உணர்ற இடம் வருமண்டா, உடல் இறந்து நான் அந்த ஏக வியாபக நிலையில பிறந்து அந்த நிலை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இசைந்து வாரத்துக்குத்தான், இசைந்து வரும் என்ற அந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஊற்றுறதுக்குத்தான் சொல்றேன். கண்ணை மூடி உள்நோக்கா கவனிச்சு அந்த நான்ங்கிற அந்த உணர்வு உங்களோட உள்ளத்தில நினைவு படுத்திக்கிட்டே இருந்தா அவ்வாண்டு சொல்லி அந்த உணர்வை நீங்க நம்பினா, இந்த ஈமான், இந்த நம்பிக்கை உறங்கின உங்களோட அறிவை தட்டி ஒழுப்பி நீ உணர்றது சரியென்று காட்டி நீங்க இருக்கிறீங்களே உங்களுக்கு என்ன செய்யும்? துறந்து கல்வில இருக்கிற கூட்டை துறந்து முராக்கபாயங்கிற சிந்தனையை கொண்டு இருக்கிற நிலையை உங்களுக்கு காட்டி தரும். அப்ப இது ஒரு நாள் 2 நாளையில சாத்தியமா? குறைஞ்சது ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசமாவது இந்த பயிற்சியை தொடர செய்யும். அதுக்கு நான் சொன்ன முறைய புரியாட்டி ரெக்கார்டில் இருக்கு திரும்ப கேட்டு இவர் எப்படி சொல்றாரு என்று நீங்க உங்களோட மனதை ஓர்நிலைப்படுத்துற விஷயத்தில முழு கவனம் எடுக்கும்.
அப்படி எடுத்து நீங்க அந்த ஒன்றிக்கிற இடம் சரியா பிடிபட்டுட்டா தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டும். அது இன்னும் எவ்வளவு தூரம் நாம் அங்கால போக வேண்டியிருக்கு. அது நாம் அங்கால போய்க்கலாம். முதல் இதுல தரிப்போம். இதுல தரிக்காம, இதுல நீங்க இருக்கிற நிலை உணரப்படாம, இதுல நீங்க அறிய வேண்டிய அந்த அறிவை எடுக்காம அங்கால என்ன செய்யலா? ஒரு அணுவும் தாண்டேல போகல. விஷயம் புரியுத? இப்ப புரிஞ்சுட்டானே பாத்தியம்மாக்கு. அப்ப இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லியா, தலைக்குள்ள எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. பயிற்சி செய்யறீங்க, தியானம் செய்யறீங்க, செய்ய சரி. வைக்கவாப்ப. அஸ்ஸலாமு அலைக்கும்.